Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, இன்னைக்கு நம்ம day 3ல இருக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம SSC 45 days ஸ்டடி பிளானரில் வந்துட்டு day 1 and day 2 கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு day 3ல வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு நாள் கிராமர், ஒரு நாள் வெக்கப்ஸ், ஒரு நாள் பேசேஜ். ஸோ day 3ல வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எஸ்எஸ்சி இங்கிலீஷ் காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷலி ஃபார் எம்டிஎஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் இதில் வந்து கவர் ஆகும், 45 கிராமர் ரூல்ஸும் கவர் ஆகும். இது வந்து 45 கிராமர் ரூல்ஸ், இது வந்து வீடியோ. ஓகேவா? இந்த ரெண்டு கோர்ஸுமே கம்பைல் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே காம்போவாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நாங்களே காம்போவில் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ 1,999 ப்ரைஸ் காட்டும். அங்கே வந்து கூப்பன் கோட் EA1000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1000 rupees வந்து ரிடக்ஷன் ஆகிட்டு 999க்கு உங்களுக்கு ஷோ ஆகும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், குவிசஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் இந்த PDF எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். 45 கிராமர் ரூல்ஸ். இந்த 45 கிராமர் ரூல்ஸ் தான் எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக நீங்கள் எம்டிஎஸ்க்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு. ஸோ அந்த கிராமர் ரூலை எடுத்து அது வந்து பிவைக்கில் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த ரூல்ஸை வச்சு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்ரி ரூலுக்கு 10 கொஷின்ஸ் பிவைக்கு வித் டீடைல்டு சொல்யூஷனோட அவங்க அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கோர்சஸ் வந்து எஸ்எஸ்சிக்கு இருக்குது. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் தனியாக இந்த கிராமர் ரூல் மட்டும் வேணும்னா கூட இது நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் இப்போ நீங்கள் டெய்லி இந்த கிளாஸஸ் பார்க்குறீங்க இல்லையா, இதனோட PDF வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்த செகண்டே இதனோட PDF நான் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன் வித் அனடேஷன். இந்த மாதிரி அனடேஷனோடவே இருக்கும். நீங்கள் அதில் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த 45 டேஸோட PDF எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும். இந்த PDF மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே, அதாவது நீங்கள் பெய்ட் கோர்ஸில் வரல, நான் பெய்டு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, கொஷின் பாருங்க. இது வந்து க்ளோஸ் டெஸ்ட். இன்னைக்கு நான் வந்து 2 க்ளோஸ் டெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் செட் 1 பார்க்கலாம். 2 செட் இருக்கு, செட் 1 பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து இடையில டேஷ் கொடுத்துருவாங்க. அந்த டேஷ்ல வந்து அந்த டேஷ்க்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி டேஷ்க்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேராகிராஃப் படிச்சிடலாம். படிச்சுட்டு நான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த டேஷை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டேஷஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க. 5 டேஷஸ், 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, இது வந்து டேஷஸ். ஸோ இதை தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பாருங்க, பேராகிராஃப் பாருங்க. The Kuno Palpar National Park, located in Madhya Pradesh, Champal dash has an area of 750 square kilometers. It now has leopards, jackals, spotted deer, sambar, nilgai, chinkara, wild boar, and 4 horned antelope, making it a perfect dash base for felids. Despite strong objections from Gujarat, which dashed that lions were part of the state's heritage, that MP had a poor dash in wildlife management, and that Kuno Palpar had other big cat species that would dash lion relocation, the sanctuary was chosen for the lion reintroduction project in 2013. Okay guys, இங்க என்ன சொல்ல வராங்க, 2 ஸ்டேட்டை பத்தி பேசுறாங்க. 2 ஸ்டேட் பத்தி இங்க பேசுறாங்க. என்னென்ன ஸ்டேட் வந்து இருக்கு? மத்திய பிரதேஷ் இருக்கு, அண்ட் தென் குஜராத் இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கிற குனோ பால்பர் நேஷனல் பார்க் வந்து அது வந்து என்ன இருக்கு, அந்த சம்பல் அப்படின்ற இடத்துல இருக்கிற அந்த பார்க் வந்து இவ்வளோ ஏரியாவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
நேஷனல் பார்க்னால என்ன இருக்கும், நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல வந்து இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இட் நவ் ஹேஸ், இப்போ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, லெப்பர்ட்ஸ், சாக்கல்ஸ் அப்படின்னா நரி, இது ஒரு வகையான நரி தான். ஓகேவா, நரி. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பாட்டட் டியர்னா உங்களுக்கு தெரியல, புள்ளிமான். நெக்ஸ்ட் சாம்பார்னாலும் சாம்பார் டீர் தான். மான். நீல்காய்னாலும் அது ஒரு வகையான மான்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா. சாம்பார் டீ, ஸ்பாட்டட் டீ, நீல்காய். சிங்காரானா சிங்கார மான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து சிங்காரா. நெக்ஸ்ட் பாருங்க வைல்டு போர் அப்படின்றது காட்டு பன்னி. காட்டுல பன்னி இருக்கும் இல்லையா, அந்த ரூட்ஸ் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பன்னி. ஓகேவா. ரைட். ஃபோர் ஹார்ன்ட் ஆன்டலோப்னா 4 கொம்பு இருக்கிற ஆன்டலோப், மான். இது எல்லாமே மான் வகைகள் தான். ஓகேவா. இப்போ இதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னா, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேக்கிங் இட் அ பர்ஃபெக்ட் டேஷ் பேஸ் ஃபார் ஃபெலிட்ஸ். ஃபெலிட்ஸ் அப்படின்னா கைஸ் இங்க பாருங்க, ஃபெலிட்ஸ் அப்படின்னா என்னன்னா கேட் ஃபேமிலி. கேட் ஃபேமிலினா நம்ம வீட்டுல வளர்க்குற கேட் கிடையாது கைஸ். இந்த கேட் ஃபேமிலி அப்படின்னா இப்ப காட்டுல இருக்கும் இல்லையா, என்னென்ன கேட்லாம் இருக்கு, கேட்ஸ், வைல்ட் கேட் இருக்கும், லயன், லெப்பர்ட், சீட்டா, டைகர், லயன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேட் ஃபேமிலி தான் சொல்றாங்க. கண்டிப்பா சீட்டாலாம் பார்த்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஸ்பாட்டட் டியர், சாம்பார் டியர்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா, கண்டிப்பா வந்து என்ன பண்ணும், டக்குன்னு அட்டாக் பண்ணி ஸ்பாட்லயே வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் அதை. அப்படி சாப்பிட முடியலனாலும் பாதி சாப்பிட்டு அதை எங்கேயாவது கொண்டு வச்சு திரும்ப நெக்ஸ்ட் டே அது மாதிரி வந்து சாப்பிடும் இல்லையா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி அங்கெல்லாம் நீங்க போய் ஜஸ்ட் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் அது மாதிரி நடக்கும். மான் இருக்கு அப்படின்னா சிறுத்தை அது மாதிரி புலி அப்படிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே என்ன, டியர் ஃபேமிலி, மான் வெரைட்டிஸ். ஓகேவா. ஸோ இது வந்து யாருக்கு வந்து யார் இது எல்லாத்தையும் யார் சாப்பிடுவோம்னா, கேட் ஃபேமிலியில இருக்கிற லியோபர்ட், சீட்டா, வைல்ட் கேட், லயன், டைகர் இது எல்லாமே இவங்களை வந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்பைட் ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் குஜராத். இப்போ குஜராத்துக்கும் மத்திய பிரதேஷுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மேப்ல பாத்தீங்க அப்படின்னா குஜராத் எங்க இருக்கும், இங்க இந்த இந்த பெண்டில் இருக்கும் இல்லையா, இந்த பெண்டில் இப்போ இந்தியா மேப் வந்து இப்படி வருது அப்படின்னா, இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பெண்டில் தான் வந்துட்டு யார் இருப்பா, குஜராத் இருக்கும். இதோட அப்படியே இந்த சைட்ல யார் இருப்பா அப்படின்னா, இதை ஒட்டினா மாதிரி இருக்கும்ல, யார் இருக்கும் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா. ஸோ இப்போ இது என்னன்னா, மத்திய பிரதேஷ்ல தான் இந்த குனோ பால்பர் நேஷனல் பார்க் வந்து இருக்கு. எப்படி 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குஜராத் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கிறாங்க. இதை வந்து வேற இதுல வந்து லொகேட் பண்ண சொல்லி அப்ஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா. ஸ்ட்ராங் அப்ஜெக்ட் பண்றாங்க ஃப்ரம் குஜராத், விச் டேஷ் தட் லயன்ஸ் வேர் அப்ஜெக்ஷன் பண்ணியும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா இருந்துச்சு, லயன்ஸ் தான் வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா. அண்ட் ஆல்சோ தட் அந்த எம்பி மத்திய பிரதேஷ் வந்து என்ன பண்றாங்க, ஹேட் அ புவர் டேஷ் இன் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து இப்போ டூரிசம் இருக்குன்னா டூரிசம் அதை மேனேஜ் பண்ணணும், வைல்ட் லைஃப்னா அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருந்திருக்குன்னா புவரா இருந்திருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா. அண்ட் தட் இந்த குனோ பால்பர் ஹேட், இது என்னன்னா அதர் பிக் கேட் ஸ்பீஷிஸ் தட் வுட், அதுல வந்து வேற என்னவும் இருக்குதான், பிக் கேட் ஸ்பீஷஸ்ல பிக் கேட்னா சிறுத்தையெல்லாம் பிக் கேட் தான் சொல்லுவாங்க. லெப்பர்ட், சீட்டா இதெல்லாமே வந்து பிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீஷியஸ் that would dash lion relocation. The sanctuary was chosen for the lion reintroduction project in 2013. ஓகே, ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குதா. இது வந்து ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு இதை பத்தி பேசுறாங்க. அதுல வந்து ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, அதுல என்னெல்லாம் இருக்கு, அது யாருக்கு இரையாகுது. ஸோ இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்ஜெக்ட் பண்ணியும் கூட அது வந்து என்னவா இருந்திருக்கு, ஸ்டேட்டோட பாரம்பரியமா வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த எம்பி மத்திய பிரதேஷ் வந்து எப்படி இருக்கு, வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப பூவாரா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டேஷை ஃபில் பண்ணும்போது தான் இன்னும் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஓரளவு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கு பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் இந்த 4, ஃபர்ஸ்ட் டேஷுக்கு தான் இந்த 4 ஆப்ஷன். பாருங்க, இந்த குனோ பால்பர் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ் சம்பல் டேஷ் has an area of 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, அந்த பரப்பளவை தானே பேசுறாங்க. இவ்வளோ பரப்பளவுல வந்துட்டு இப்படி இருக்கு, நேஷனல் பார்க் வந்து இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க, ரிவர், ரீசன், ரெயின், ரீஜியன். ரெயின் அப்படின்னா என்னன்னா, ரெயின் இங்க பாருங்க, ரிவர் வருமா? இப்ப நம்ம இங்க வந்து நேஷனல் பார்க் பத்தி பேசிட்டு இருக்கோம், இங்க ரிவர் கண்டிப்பா வராது. ரீசன் வருமா? ரீசன் அப்படின்றது என்ன? ரீசன் இங்க ரீசன் தேவைப்படுமா? சம்பல் ரீசன் வருமா? ரீசனும் வராது. ரெயின் அப்படின்னா என்னன்னா, டு ரூல் அ கண்ட்ரி, டு ரூல் அ கண்ட்ரி. ரூலிங் கண்ட்ரி பத்தி இங்க நம்ம பேசல. ஓகேவா? இதுவும் வராது. இது என்ன ஆக்சுவலி? சம்பல் ரீஜியன், இந்த பரப்பளவு, அந்த ரீஜியன், அந்த ஏரியாவை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ரீஜியன் ஹேஸ் அன் ஏரியா ஆஃப், அது எப்படி இருக்குன்னா 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் நவ் ஹேஸ் அதுல என்னெல்லாம் இருக்கு? லெப்பர்ட்ஸ், ஜாக்கல், ஸ்பாட்டட் டீர், சாம்பா டீர், நீல்கால், சிங்காரமான். ஓகேவா? வைல்டு ஒரு காட்டு பன்றி, 4 ஹார்ன்ட் ஆன்டிலோப் 4 கொம்புடைய மான். ஓகேவா? மேக்கிங் இட் அ பர்ஃபெக்ட் டேஷ் பேஸ் ஃபார் ஃபெலிட்ஸ். ஃபெலிட்ஸ் என்னன்னு பார்த்திருந்தோம், பிக் கேட்ஸ், வைல்டு கேட்ஸ்க்கு வந்து இது என்னவாகும்? வைல்டு கேட்ஸ் இதை பார்த்தா என்ன பண்ணும்? சாப்பிடும். என்ன பண்ணும்? வேட்டையாடி சாப்பிடும். அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு பாருங்க. காட், ப்ரே, எய்ட், ஃபன். காட்னா என்ன? காட், கார்டியன், சேவ். ஓகேவா? எய்ட்னா ஹெல்ப், ஃபன்னா ஃபன்னி, ப்ரேனா என்ன? ப்ரேனா இறை ஆயிடும், அதுக்கு இறை ஆயிடும், அது ஃபுட் ஆயிடும். ஓகேவா? இறை, ஃபுட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கேட் இருக்கு, ஒரு சீட்டா இருக்கு, சீட்டா லெப்பர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லெப்பர்ட் வந்து ஒரு ஸ்பாட்டட் டீர், ஒரு சாம்பார் டீரை பாக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? போய் ஹெல்ப் பண்ணுமா? இல்ல வந்து சேவ் பண்ணுமா? என்ன பண்ணும்? பொறுமையா போய் அட்டாக் பண்ணி சாப்பிட்ரும். அப்ப அதுக்கு என்ன ஆயிடும்? அதுக்கு அது வந்து இறையாயிடும், இறை சாப்பாடு இறையாயிடும். ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கு என்ன ஆன்சர்? ப்ரே. ப்ரே இஸ் த ரைட் ஆன்சர். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரே. இட் இஸ் ப்ரேனா PRAY இல்ல, PRAY தான் வந்து சாமி கும்பிடுறது, காட் சாமி கும்பிடுறது. ஓகேவா? PREYனா இறை, சாப்பாடு ஆயிடும், இறை ஆயிடும். ஓகேவா? பர்ஃபெக்ட் ப்ரே பேஸ் ஃபார் ஃபெலிட்ஸ். யாருக்கு? வைல்ட் கேட்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்பைட் ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் குஜராத்ல இருந்து ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ், என்னதான் வந்து ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் இந்த மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இந்த பார்க் மேல இருந்தாலும், விச் டேஷ் அது வந்து என்னவா இருந்துகிட்டு இருக்கு? அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட பாரம்பரியமா, லயன்ஸ் தான் வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப அதுக்கு என்ன வரும் பாருங்க, அக்யூஸ்ட் வருமா? அக்யூஸ்ட் வராது. ரெஸ்ட்ரிக்ட் வருமா? ரெஸ்ட்ரிக்டும் வராது. அதாவது குஜராத் கிட்ட இருந்து ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் மத்திய பிரதேஷ் என்ன பண்ணுது? அதுதான் வந்து லயன்ஸை வந்து ஸ்டேட்டோட ஹெரிட்டேஜ், பாரம்பரியமா வந்து வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அக்யூஸ்ட் வராது, ரெஸ்ட்ரிக்டடும் வராது, அட்ஜான்டும் வராது, கிளைம்டு. கிளைம்டு இஸ் த ரைட் ஆன்சர். கிளைம்டு தான் வந்துட்டு என்னன்னா உரிமை கொண்டாடுறது. which claimed that lions were part of the state's heritage. ஓகேவா? that MP மத்திய பிரதேஷ் had a poor dash poor loss வருமா, poor record வருமா, poor summary வருமா, poor gaze வருமா? கேஸ் அப்படின்றது இங்க பாருங்களேன், a poor dash, a poor, இது இங்க ஒரு நவுன் வரணும். ஓகேவா? லாஸ், சம்மரி, ரெக்கார்ட், இது மூணுமே நவுன். கேஸ்ங்கிறது, கேஸ் இஸ் a verb. கேஸ் அப்படின்றது என்னன்னா லாங் டைமா உத்து பார்த்துட்டே இருக்கிறது. கேஸ் லுக் ஸ்டெடியா லாங் டைமா பார்த்துட்டே இருக்குது. இது வந்து verb. லாஸ் நவுன், ரெக்கார்ட் நவுன், சம்மரி நவுன். நமக்கு இங்க என்ன வேணும்னா a poor dash, a poor boy, a bad boy, a poor meal, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு adjective. இங்க வந்து என்ன வரணும்னா இங்க ஒரு நவுன் வரணும். ஸோ அப்ப இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. இது வந்து லாஸும் இல்லை, சம்மரியும் இல்லை. அதாவது என்னன்னா வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல MP மத்திய பிரதேஷ் வந்து அவங்களோட ரெக்கார்ட் எப்படி இருக்கு, ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ் இல்ல, சம்மரியும் இல்ல, ரெக்கார்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரெக்கார்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இன் a poor record in wildlife management and that Kuno Palper had another big cat species. அதுல வந்து என்ன இருக்குன்னா வேற பிக் கேட் ஸ்பீஷஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா that would dash lion relocation. The sanctuary was chosen for lion reintroduction project in 2013. guys அது என்ன பண்ணும் பாருங்க. அந்த பிக் கேட் ஸ்பீஷஸ், ஒரு பிக் கேட் இருக்கு, ஒரு லெப்பர்ட், ஒரு சீட்டா இருக்குன்னா அது என்ன பண்ணும், ஆக்சுவலி சேனலைஸ் பண்ணுமா, சேஃப்கார்ட் பண்ணுமா. சேஃப்கார்ட் இனாக்கனஸ் அப்படின்னா இன்னாக்கஸ் அப்படின்னா ஹார்ம்லெஸ். ஒரு பிக் கேட் இருக்குன்னா அது ஹார்ம்லெஸ்ஸா இருக்குமா? கண்டிப்பா அது வந்து ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கும். சேஃப்கார்டும் அதே மாதிரி தான். இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங். சேனலைஸ் பண்ணுமா? சேனலைஸ்லாம் வராது. இது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு கேட் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும், அச்சுறுத்தும், பயமுறுத்தும் இல்லையா? அது என்ன பண்ணும், ஹார்ம் பண்ணும். கண்டிப்பா ஹார்ம், டேஞ்சர். So jeopardize தான் harm. So that would jeopardize lion relocation. The sanctuary was chosen for the lion reintroduction project in 2013. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு இப்படி ஒரு பார்க் இருக்கு. அதுல வந்துட்டு இந்த ரீஜியன்ல இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வந்துட்டு இப்படி இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டட் டியர், நீல்காய், சிங்காரா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது வந்து யாருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இரையா இருக்குன்னா கேட் ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான இரையா இருக்கும். என்னதான் வந்து குஜராத்ல இருந்து அப்ஜெக்ஷன் இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, அது வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா வந்து லயன்ஸ் வச்சிருக்கிறாங்க. தட் MP அது என்ன MP வந்து வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப புவரா இருக்கு. அண்ட் தென் இதுல இருக்க ஒரு பிக் கேட் ஸ்பீஷஸ் வந்து என்ன பண்ணுது, அச்சுறுத்துது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு செட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் செட் 2 பாருங்க. செட் 2ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு பாருங்க. we naturally seek the company. இதுலயும் வந்து 5 questions இருக்கு, 5 dashes இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னு படிச்சுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? we naturally seek the company of those whose dash are the same as our own. Fools don't like the dash of wise men and wise men avoid the fools. Serious minded people do not find much in common with dash folk and vice versa. Sinners feel uncomfortable with dash and do not seek their company. We can therefore as a rule judge a man's dash by the company he keeps.
கைஸ் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலி இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மள மாதிரியே ஒரு கம்பேனியன் வந்து தேடுவோம். இப்போ எப்படி சொல்றது, இப்ப ரொம்ப ஜோபியலான ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே மாதிரி அந்த ஒரு கம்பெனியன் ஃப்ரெண்டா இருந்தாலோ இல்ல வந்து ஒரு கப்பலா இருந்தாலோ எப்படி இருந்தாலுமே அது சேம் அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற, அதாவது அந்த வேவ் லென்த் அந்த மைண்ட் செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம ஒரு ஒப்பீனியன், நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்போம், அதே மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க பர்சன் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அது கனெக்ட் ஆகும். ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகும், நிறைய வந்து பேசுவோம், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுவே வேற மாதிரியான ஒரு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்குமா, இருக்காது இல்லையா. சேம் அதே தான் இங்க சொல்ல வராங்க. நம்ம நேச்சுரலி என்ன பண்றோம், நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு கம்பெனி, நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு கம்பெனியை தான் நம்ம வந்து தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபூல்ஸ் டோன்ட் லைக், ஃபூல்ஸ் முட்டாள்கள் வந்து அறிவாளிகளை வந்து தேடுறது இல்ல, அதே மாதிரி அறிவாளிகள் முட்டாள்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. சீரியஸ் மைண்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் சீரியஸ் பீப்புளை வந்துட்டு தேட மாட்டாங்க. அதே மாதிரி வைஸ் வெர்சா நான் சீரியஸ் பீப்புள் வந்து சீரியஸ் மைண்டட் பீப்புள் வந்து தேட மாட்டாங்க. சின்னர்ஸ் பாருங்களேன். சின்னர்ஸ்னா யாரு, சின் அப்படின்னா என்ன கைஸ், சின்னனா பாவம், சின்னர்ஸ்னா பாவம் பண்ணவங்க. சின்னர்ஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் பாவமே பண்ணாம இருப்பாங்கல்ல. யார சொல்லலாம், போதகர்கள், துறவிகள் இவங்களாம் இருப்பாங்கல்ல. அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நடக்கும்போது கூட மயில் இறங்க வச்சுட்டு நடப்பாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மயில் இறங்க வச்சுட்டு எறும்பு வந்துச்சு அப்படின்னா நகுத்தி விட்டுட்டு அப்படி நடப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இவங்க அவங்கள தேட மாட்டாங்க, இவங்கள தேட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, we can therefore as a rule judge a man's by the company he keeps. அதாவது ஒரு பர்சன் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பர்சனை தான் வந்து என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க பீப்புள் கூட வந்து அவங்க அட்டாச் ஆகுறது இல்லை, அவங்க கூட வந்து அவங்க ஒத்து போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுல வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பாருங்க. நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுல 5th ஒன்னுக்கு நீங்க ஹோம்ஒர்க்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்ஒர்க். இதுல ஹோம்ஒர்க்கே வைக்கல. லாஸ்ட் கிளாஸ்க்கு லாஸ்ட் இதுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில் நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து 5th கொஸ்டினுக்கு வந்து ஹோம்ஒர்க் 1 2 3 4 நான் இப்போ சால்வ் பண்றேன். ஓகேவா. ஸோ we naturally seek the company of those whose என்ன வரும், இன்ஸ்டிடியூட்ஸ் வருமா, இன்ஸ்டிடியூட்ஸ் வருமா, வராது. இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. ஒரு பர்சனோட கம்பெனினோட நீங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி இல்ல, பிசிக்கல் கம்பெனி கிடையாது. அதாவது என்னன்னா மைண்ட் செட், நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்றது இங்க என்னன்னா ஒரு கம்பேனியன், குட் கம்பேனியன் சொல்லுவாங்கல்ல, எனக்கு தகுந்த மாதிரி நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி. ஸோ அது வந்து இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசேஷன் எல்லாம் வராது. ஓகேவா. அப்பத்தையும் வராது. என்னன்னா அது எப்படி இருக்கும், நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றதுக்கு என்னன்னா டேஸ்ட். we naturally seek the company of those who tastes are the same of our own. நம்மள மாதிரியே இருக்கிற டேஸ்ட்னா நீங்க வேற டேஸ்ட் நினைச்சுக்காதீங்க, சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை, அந்த மைண்ட் செட்டை அப்படி சொல்றாங்க. நம்மள மாதிரியே இருக்கிற அந்த ஃபீல்ட்ல இருக்கிற அந்த இதை வந்து அப்படி சொல்றாங்க. டேஸ்ட் ஆர் தி சேம் ஆஸ் ஆர் ஓன். ஓகேவா. fools do not like the dash of wise men. ஸோ இங்க பாருங்க, ஆன்டகானிஸ்ட் வருமா, வராது. சீரியஸ் வருமா, கல்ச்சர் வருமா, வராது. fools do not like the company of wise men. வைஸ்னா இன்டெலிஜென்ட், வைஸ் அப்படின்றது இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன, பிரில்லியன்ட். இன்டெலிஜென்ட்டுக்கு ஆப்போசிட் ஃபூலிஷ் அப்படி வரும் இல்லையா. ஸோ ஒரு ஃபூல் வந்து இன்டெலிஜென்ட் மேனை சூஸ் பண்ணுவாங்களா, சூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கம்பேனியன், ஒரு ஃபூலும் ஒரு இன்டெலிஜென்ட் மேனும் ஒன்னா இருப்பாங்களா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இன்டெலிஜென்ட் கூட தான் சேருவாங்க, ஃபூல்ஸ் கூட தான் சேருவாங்க. ஸோ ஃபூல்ஸ் do not like the company of the wise men and wise men avoid the fools. அதே மாதிரி wise men வந்து fools அவாய்ட் பண்ணிடுவாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, சீரியஸ் மைண்டட் பீப்புள் வந்து do not find much in common with dash. In common with dash. ஓகே, பாருங்க, சாலம் அப்படின்னா சீரியஸ், கிரேவ்னாலும் சீரியஸ், ஃப்ரிவோலஸ் அப்படின்னா நான் சீரியஸ், தாட்ஃபுல் அப்படின்னா தாட்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா சீரியஸ் மைண்டடா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே இதுக்கு வந்து சிமிலரா இருக்கு, சீரியஸ் மைண்டுக்கு சிமிலரா இருக்கு. இங்க என்ன சொல்ல வராங்க, சீரியஸ் மைண்டட் பீப்புள் டு நாட் ஃபைண்ட் மச் இன் காமன் வித் அப்ப நான் சீரியஸ் மைண்டட் அப்படின்றது ஃப்ரிவோலஸ் with frivolous folk and vice versa. அதே மாதிரி நான் சீரியஸ் மைண்டட் பீப்புள் வந்து சீரியஸ் மைண்டட் பீப்புள் கூட வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, sinners feel uncomfortable with. sinners வந்து யார் கூட அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க? துறவிகள், போதகர்கள், இவங்க கூட வந்து sinners வந்து செட் ஆவாங்களா? செட் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க. பாருங்க, sinners feel uncomfortable with commoners காமன் பீப்புள், சாதாரண மக்கள். இவங்க கூட அப்படின்றது இது வந்து பெரிய ஆப்போசிட் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ரவுடி, சின்னர்ஸ், செயின்ஸ், நேவ்னால் டிஸ்ஹானஸ்ட். இதெல்லாம் நார்மல் சிமிலர் ஆயிடும். இங்க பாருங்க, செயின்ஸ் தான் ஆப்போசிட். செயின்ஸ் என்ன? துறவிகள். இவங்க பாவம் பண்றவங்க துறவிகளோட வந்து செட் ஆவாங்களா? செட் ஆக மாட்டாங்க. ஸோ சின்னர்ஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் செயின்ஸ் and do not seek their company. அவங்களோட அந்த கம்பெனி வந்து ஒத்து போகாது, அவங்க தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so we can therefore as a rule judge a மேனோட அது என்னது, நம்ம என்ன பண்றோம் அந்த மேனோட. ஓகே, இது ஹோம்ஒர்க், இல்லைன்னா நானே ஆன்சர் சொல்லிடுவேன். அந்த மேனோட அதை வச்சுதான் என்ன பண்றோம், அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஹோம்ஒர்க். இது 5th கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இதுக்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 5ன்னு போட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இங்க பாருங்க, நீங்க வந்து ரெகுலரா பாப்பீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? என்ன பண்ணீங்க? Day 1 நல்லா பாத்தீங்க, Day 2 அப்படியே குறைஞ்சிருச்சு, அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. கண்டினியூ பண்ணுங்க மேம், நாங்க பாப்போம் சொல்றீங்க. Day 2லயே குறைஞ்சிருச்சு. ஒரே ஒரு நாள் தான் பாத்திருக்கீங்க. இன்னும் 45 days இருக்கு. நீங்க இப்படி பாக்கலன்னா என்ன பண்றது? ஸ்கிப் பண்ணிடலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? யாருமே பார்க்காததுக்கு அப்புறம் எதுக்கு கிளாஸ்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே வந்து Day 2 நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் பாக்குறாங்க, எஃபெக்டிவா கிளாஸ் கொடுக்கணும், நிறைய வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 hour கிளாஸ் எடுத்துட்டேன். ஆனா வந்து நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் பார்க்கவே இல்லை, நிறைய பேர் நீங்க பார்க்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டாப் பண்ணிடலாமா? வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க பாக்குறீங்கன்னா நான் இன்னுமே நிறைய எஃபெக்டிவா நான் கொண்டு வருவேன். நீங்க பாக்கலன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஓகே, என்ன பண்ணலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல், நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் அதை விட நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் கிளியர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கான கோர்சஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனி டைம் நம்ம என்னோட கான்டாக்ட் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்க டவுட்ஸ் வந்து நீங்க கால் பண்ணியோ சேட் பண்ணியோ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ that's it with the session. ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு Day 4ல பார்க்கலாம். That's it with the session. Thank you.